வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிக்கால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல் 2025 5வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 25 மார்ச் நைட்டு 7:30 நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணணும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி பேட்டிங்க்கு சாதகமான ட்ராக் அப்படிங்கறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். என்னதான் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் இந்த வென்யூல அதிகப்படியான விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இனிஷியலி ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அண்ட் தென் போக போக அதிகப்படியான விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் பர்டிகுலர்லி எந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்னா நிறைய ஸ்லோ பால் போல் பண்ணக்கூடிய, இந்த டெத் ஓவர்ல போல் பண்ணும்போது நிறைய ஸ்லோயர் அண்ட் தென் கட்டர் பால் போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 174, ஹை ஸ்கோர்னு வரும்போது 233 ஜிடி மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 2023 குவாலிஃபயர்ல. அந்த லோ ஸ்கோர்னு வரும்போது 89 ஜிடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா லாஸ்ட் இயர்ல 89 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்திருந்தாங்க. அண்ட் தென் இந்த வென்யூல ஓவராலா 35 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 15 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 19 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ இருக்கும். அந்த மாதிரி டைம்ல பவுலர்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி சேசிங்ல வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 5 மேட்சஸ், அதுல குஜராத் டைட்டன்ஸ் 3 மேட்சும், பஞ்சாப் கிங்ஸ் 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இப்போ ஹெட் ஹெட் என்னதான் இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு மேட்ச் அப்பர் சைடா இருந்தாலுமே 50-50 தான். ஸோ கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் நெயில் பீட்டிங் மேட்சா தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான தேடிட்டு இருக்கீங்களா, அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ணாம இங்க டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க நீங்க டீமை பிக் பண்ண தேவையில்ல, கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல, ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்க தேவையில்ல. அவங்க மேட்ரியா ஒரு 5 பிளேயர் தான் கொடுத்துருக்க போறாங்க. அதுல யாரு பெஸ்டா பிளே பண்ணுவாங்க, யாரு ஃபேண்டசில அதிக பாயிண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 பிளேயர்ல இருந்து நம்ம ஏடன் மார்க்கராம பிக் பண்றோம். நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. அவங்க குடன் டிக்காக பிக் பண்றாங்க. ஐடன் மார்க்ராம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் குடன் டிக்காக ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான ஆப். காம்படிஷனும் ரொம்பவே கம்மியா இருக்கும். ரெகுலரா டியோல பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்ஜின் உங்களுக்கு எவரி மேட்ச் உங்களுக்கு மினிமம் 2000ல இருந்து 5000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி இந்த டியோ ஆப்ஷன்ல தான் டெய்லி ஏர்னிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் கூட நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டவுட் இருந்தது அப்படின்னா டெலகிராம்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. இப்போ குபேரா ஃபேண்டசி ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுமன் கில், ஜாஸ் பட்லர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஜாஸ் பட்லர் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இந்த சீசன்ல தான் ஒரு ஏலத்துல எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிருக்காங்க. சுமன் கில் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவாரு.
அண்ட் தென் ஜாஸ் பட்லர் மேட்சை லாங்கா கொண்டு போவாரு. ஸோ கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர் ஜாஸ் பட்லர். ஒரு நல்ல டாப் குவாலிட்டி ஓபனரோட வர போறாங்க குஜராத் டைட்டன்ஸ். அட் நம்பர் 3ல சாய் சுதர்சன், த மேன் இன் ஃபார்ம், மேட்சை கரெக்டா கொண்டு போவாரு. அவரு ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர். அண்ட் தென் அட் நம்பர் 4ல அனுஜ் ராவத், அட் நம்பர் 5ல கிளன் பிலிப்ஸ், அண்ட் தென் ஷாருக் கான். இப்போ மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அனுஜ் ராவத், கிளன் பிலிப்ஸ், ஷாருக் கான் இந்த மாதிரி 3 பிளேயரோட வர போறாங்க. இதுல கிளன் பிலிப்ஸ் த மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம், ஒரு குவாலிட்டி பேட்டரையும் மிடில் ஆர்டர்ல வச்சிருக்காங்க. அண்ட் தென் ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ். இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்களோட பவுலிங் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ் 2 ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷித் கான் குவாலிட்டியான ஸ்பின்னர். அண்ட் தென் அவரு கூட சாய் கிஷோர் போடும்போது கண்டிப்பா அவருக்கும் விக்கெட் கிடைக்கும். ஓவராலா 4 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன்ல வர போறாங்க. 5th பவுலிங் ஆப்ஷன்ல இம்பாக்ட் பிளேயரா பிரசித் கிருஷ்ணா உள்ள வந்து பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட்லி பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ககிசோர் ரபாடா, சாய் கிஷோர், ரஷித் கான் இவங்க எல்லாருமே அவங்களோட கோட்டா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி பிரசித் கிருஷ்ணாவோ இல்ல சாய் கிஷோரோ லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கிளன் பிலிப்ஸை கொண்டு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியான சான்ஸ் தான் ராகுல் டிவாட்டியாவை ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல கொண்டு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மோஸ்ட்லி ரஷித் கான், சாய் கிஷோர், ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணா இவங்களே எல்லா ஓவரும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அண்ட் தென் இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்க கூட ஏதாவது 1-2 ஓவர் பிரசித் கிருஷ்ணா பவுல் பண்ணுவாரு. டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபாடா அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணா அண்ட் தென் ரஷித் கான் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் நம்ம ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபில பார்த்தா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம் பார்க்கும்போது பிரப்சிம்ரன் சிங்கும் செம்ம ஃபார்ம். பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இப்போ டொமஸ்டிக் லெவல் மேட்ச்லயும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ பஞ்சாப் கிங்ஸும் ஒரு குவாலிட்டி ஓப்பனர்ஸ், ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓப்பனரோட வந்தாலும் ஜாஸ் இங்கிலீஷ்ங்கிற ஒரு த மேன் இன் ஃபார்ம் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரோட வரும்போது ஒரு பெஸ்டான ஓப்பனரா தான் 2 பேருமே தெரியுறாங்க. அட் நம்பர் 3ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பிளே பண்ண போறாரு. அந்த அட் நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியா டீமுக்காகவே நம்பர் 4ல தான் பிளே பண்றாரு. ஒரு நல்ல ஃபார்ம் குவாலிட்டி பிளேயர். அவர் தான் பஞ்சாப் கிங்ஸையும் லீட் பண்ண போறாரு. அந்த நேஹல் வதிரா மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்திருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம் குவாலிட்டியான பிளேயர். அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் அட் நம்பர் 6. அண்ட் தென் ஆப்போசிட் டீம் கூட கம்பாரிசன் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸ் மிடில் ஆர்டர் ரொம்பவே குவாலிட்டியா வச்சிருக்காங்க. இப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா, கிளான் மேக்ஸ்வெல் எல்லாருமே டாப் குவாலிட்டி பிளேயரோட வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ ஆப்போசிட் டீம் குஜராத் டைட்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி மிடில் ஆர்டரை வச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் தென் சசாங்க் சிங் அண்ட் தென் மார்க்கோ யான்சன், ஹச்ப்ரார், யஸ்வந்தர் சகல், ஹர்தீப் சிங் இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க பவுலிங் யூனிட் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க. மார்க்கோ யான்சன் அண்ட் தென் ஹர்தீப் சிங் 2 லெஃப்ட் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் தென் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வரும்போது குல்தீப் சென் இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னர்னு வரும்போது ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர் யஸ்வந்தர் சகல் அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் ஹச்ப்ரார். மோஸ்ட்லி இந்த 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இதுல மேபி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல கிளான் மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் மிடில்ல மூவ் பண்ணி டாட் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்ல இதை விட எக்ஸ்ட்ராவா போகணும் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸை மேபி ட்ரை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கும். நிறைய ஸ்லோ பாலா மீடியமா பவுல் பண்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூல நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ஸோ 7th பவுலிங் ஆப்ஷன்ல மேபி மார்க்கஸ் ஸ்டோனிஸை ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். யார் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் சேஃபா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 டீம்ல இருந்தோம் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது டாப் ஆர்டர்ல வரக்கூடிய சுமன் கில், ஜாஸ் பட்லர் 2 பிளேயருக்குமே நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா குஜராத் கிரவுண்ட்ல அதிகப்படியான ரன் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு சுமன் கில்.
ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பிளஸ் டாப் ஆர்டர்ல வர ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. த மேன் இன் ஃபார்ம் கண்டிப்பா இவர் பேட்டர் ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வந்துடும். ஸோ குஜராத் டைட்டன்ஸ்னு வரும்போது சுமன் கில், ஜாஸ் பட்லர் ரெண்டு பேர்த்தையும் மஸ்ட் பிக்கா நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் தென் கிளான் பிலிப்ஸ் அவரையும் நீங்க ஒரு மஸ்ட் பிக். சப்போஸ் கீழே இருக்க பவுலர் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா கிளான் பிலிப்ஸ் வந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேட்டிங்ல கண்டிப்பா 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருவாரு. ஈஸியா ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது ஒரு 50ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிளான் பிலிப்ஸ் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு மஸ்ட் பிக் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து வரும்போது சுமன் கில், ஜாஸ் பட்லர் அண்ட் தென் கிளான் பிலிப்ஸ் இவங்க 3 பேர்த்துக்கும் டாப் ஆர்டர்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ரஷித் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதுல எப்படியா இருந்தாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 4th ஆப்ஷன்ல ரஷித் கானை வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ககிசோர் ரபாடாவுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா ககிசோர் ரபாடா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து குஜராத் டைட்டன்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா முகமது சிராஜ ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல முகமது சிராஜ் இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சுமன் கில் 1, ஜாஸ் பட்லர் 2, கிளான் பிலிப்ஸ் 3, ரஷித் கான் 4. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ககிசோர் ரபாடா, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா முகமது சிராஜ். ஓவராலா 5 பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் 2 பிளேயருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், த மேன் இன் ஃபார்ம். அது மட்டும் இல்லாம பிரப்சிம்ரன் சிங் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சு ஈஸியா ட்ரீம் டீமுக்குள்ள வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 6th பிக்ல பிரப்சிம்ரன் சிங், 7th பிக்ல ஜாஸ் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் 8th ஆப்ஷன் ஸ்ரேயஸ் ஐயர், த மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 8th பிக்ல நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் 9th பிக் யஸ்வந்தர் சஹல். ஸோ போத் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாரு அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 9th பிக்ல யஸ்வந்தர் சஹாலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் 10th ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் ஹர்தீப் சிங் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது மார்க்கோ யான்சன் அவரு 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மார்க்கோ யான்சனையும் ஹர்தீப் சிங்கை இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓவர்ல 10 பிக் வந்துருச்சு. அந்த 11th ஆப்ஷன்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்ணாரு, பவுல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சப்போஸ் பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துடுவார். ஸோ பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிச்சா போதும் ஈஸியா ட்ரீம் டூ வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கிளான் மேக்ஸ்வெல் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர் எப்பவுமே இந்தியன் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐபிஎல் ஒரு 2ல இருந்து ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட குவாலிட்டி வெளியே வருது. ஸோ இருந்தாலும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இப்போ ரொம்பவே ரெஸ்ட்ல இருந்து வராரு. அது இல்லாம அவருக்கு பெரிய ப்ரெஷர் எதுவும் கிடையாது. ஒரு 20 to 30 ரன் அவரேஜா ஆடி கொடுத்துருவாரு. ஸோ போல் பண்ணாரு அப்படின்னா ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால நம்ம மார்க்கஸ் ஸ்டோனிஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 11 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா இந்த 11 பிளேயரோட போங்க. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா சாய் சுதர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்துமே ஒரு 20ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் இயர்லியா கூட அவர் பிரேக் த்ரூ ஆகிறதான சான்ஸ் இருக்கு. ஏன்னா யஸ்வந்தர் சஹால்ட்ட அவர் நிறைய முறை ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ அவர் ஓவர்ல விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம மார்க்கோ யான்சன் நல்ல ஒரு டால் பவுலர் வந்து பவுல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காரு. ஸோ மார்க்கோ யான்சன், யஸ்வந்தர் சஹால் 2 பேர்த்துல ஏதோ ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு 30ல இருந்து ஒரு 50% டீம்ல நீங்க சாய் சுதர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா சாய் கிஷோர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு 60ல இருந்து 70% டீம்ல, அதுவும் பர்டிகுலர்லி கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சப்போஸ் விக்கெட் கிடைக்குது, ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 12th ஆப்ஷன்ல சாய் சுதர்சன், 13th ஆப்ஷன்ல சாய் கிஷோருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல இருந்து
14th ஆப்ஷன்ல கிளான் மேக்ஸ்வெலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஸோ கிளான் மேக்ஸ்வெல் மேபி சிங்கிள் டிஜிட்ல தான் இந்த மேட்ச் விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு 20 to 40 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல நேகல் வதிராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அவரும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். அவருமே அவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 45 ரன் இருந்தாலும் கிராண்ட் லீக்ல மட்டும் நீங்க ஒரு 30ல இருந்து ஒரு 60% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பார்த்தா 15 பிளேயர்ஸ் மட்டுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸ் ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணா போதும். இதை தவிர ஹச்சி பிரார் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. மேக்சிமம் 10 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் தான் சக்சஸ் ஆகுறாரு. மீதி இருக்க ஒரு 8 மேட்ச் அவரு ட்ரீம் டீம்ல வர்றது கிடையாது. அந்த ஒரு 2ல ஒரு மேட்ச் இதா இருக்கிறதான சான்ஸ் கூட இருக்கலாம். ஒரு 10%ல இருந்து ஒரு 20% டீம்ல மட்டும் ஹச் பிரார், அதாவது ஒரு 10 டீம் பிளே பண்ண போறீங்க கிராண்ட் லீக்ல அப்படின்னா அதுல ஏதோ ஒரு டீம்ல 2 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ட்ரை பண்ற டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க ரிஸ்கியா. அண்ட் தென் சசாங்க் சிங். ஸோ லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் மிடில் ஆர்டர்ல வீக்கா இருந்தாங்க. ஸோ இவருக்கு பேட்டிங் சான்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஆனா இப்போ பார்க்கும்போது மிடில் ஆர்டர் மார்க்கஸ் டோனி, ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா, கிளான் மேக்ஸ்வெல், மேல இருக்க ஜாஸ் இங்கிலீஷ், பிரப்சிமரன் சிங் டாப் குவாலிட்டி பேட்டிங் ஆர்டர்ல வராங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பேட்டிங் ஆர்டர்ல வரும்போது சசாங்க் சிங் பெரிய அளவுல பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஹச் பிராரை எந்த அளவு ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம்ல ட்ரை பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான டீம்ல ட்ரை பண்ணுங்க. அந்த டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ள வந்து சான்ஸ் கிடைச்சு ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்கான டீம்ல பிக் பண்ணுங்க. அதுலயும் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போசிட் டீம் குஜராத் டைட்டன்ஸ்லயும் அதே மாதிரி தான். ராகுல் டிவாட்டியா பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. இப்போ ரீசெண்ட் டைம் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. நம்ம லாஸ்ட் சீசனே பார்த்தோம் பெருசா ஸ்கோர் ஆட முடியல. நீங்க வேணா ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியா ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனுஜ் ராவட்டும் சேம் அதே தான். லோ பர்சன்டேஜ் பிக்கு. ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணாலே போதும். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா 15 பிளேயர்ஸை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி டீம் ரெடி பண்ணாலே நீங்க ஒரு நல்ல ஒரு மார்ஜின் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா சேஃபா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஜாஸ் பட்லர், ஜாஸ் இங்கிலீஷ், ரஷித் கான் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், யஸ்வந்தர் சஹால், சுமன் கில் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கஸ் டோனிஸ ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா ககிசோர் ரபாடாவோ ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணலாம். ஹர்தீப் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் போல் பண்றாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மார்க்கோ யான்சனை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட ரொம்ப ரிஸ்க் அப்படின்னா பிரப்சிமரன் சிங் த மேன் இன் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி குயிக்கா ஒரு 40ல இருந்து ஒரு 50 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அவரும் ஒரு ரிஸ்கா கூட நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ பேலன்ஸ்ல சொன்ன பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே இன்னிங்ஸ் வைஸோ இல்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.